அதாவதுங்க, எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு கார் நிற்கிது. அந்த காருக்குள்ளே எத்தனை ஜீவங்க படுத்து கிடக்கு. குட்டியை போட்டு அதை போட்டால் படுத்து கிடக்கு. ஒரு 5 நிமிஷம் அதை கீழே உத்து பார்த்து அதை எடுக்கும்போது அந்த காருக்குள்ளே எதுவும் படுத்துருக்கான்னு பார்த்து அதை பற்றி விட்டு நீங்கள் போகிறனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த போகிற காரியம் நல்லா நடக்கணும்னா நீங்கள் அதை செய்யணும். அதை போய் நம்ம ஏதோ ஒன்று அடித்து போட்டு போய் நம்ம எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரோட்லேயே போகும்போது ஒரு மிருகங்க ஏதோ ஒன்று வருது, அது ஒரு செகண்ட் நின்று போனால் தான் என்ன, அதை உடனே அடித்து போட்டு அது உசுறு இருக்கா இல்லைன்னு கூட பார்க்க மாட்டான். இதே ஒரு குழந்தைய மனுஷனும் அடித்து போட்டால் எத்தனை பேர் எட்டி பார்க்குறோம், எத்தனை பேர் ஐயோயோ நிற்கிறோம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்க. ஒரு ஆடோ மாடோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று அடித்து போட்டால் நின்று பார்க்கணும். நம்மளும் கொஞ்சம் கருணை காட்டணும். அதாவது நம்மலாம் தெய்வத்தோட பிள்ளை, அவதாரமாக படைச்சி வச்சுருக்காரு கடவுள். அதுகளையும் நம்ம ஒரு கருணையோடு பார்க்கணும். எதாக இருந்தாலும் நின்று பார்க்கணும். சில பேர் நின்று என்னன்னு பார்ப்பாங்க, சில பேர் அடித்து தூக்கி எரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் மிருகங்கள்லாம் பசிக்கு தான் அடித்து சாப்பிட்டு